அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோ போடுறேன். வாட் இஸ் டார்க் எனர்ஜி? கருப்பு ஆற்றல் இல்லைன்னா இருண்ட ஆற்றல், தமிழில் அப்படி சொல்கிறாங்க. நம்ம டார்க் எனர்ஜின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் தான் விடாமல் எந்த வீடியோ போட்டாலுமே டார்க் எனர்ஜி பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டார்க் எனர்ஜின்றது வந்து பிரபஞ்சத்தில் சுமார் 70% வரைக்கும் இருக்கிற ஒரு பொருள். இப்ப நம்ம பார்க்குற கல்லு, மண்ணு, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், பிளாக் ஹோல், நெபுலா நீங்க எது வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குற பொருள், விசிபிள் மேட்டர். இதெல்லாம் பொருள். இந்த பொருள் மொத்தமே 5% தான். நீங்க அப்ப பிரபஞ்சத்த நீங்க நோக்கி பார்க்கும்போது, பெரும்பாலும் வெற்றிடமா தெரியும். ஆனா அது வெற்றிடம் இல்ல. அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில பொருள் இருக்கு. அப்படி ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா, டார்க் மேட்டர் 27%. இன்னொன்னு வந்து டார்க் எனர்ஜி 70%. இது வந்து பொருள், இது வந்து ஆற்றல். கரும்பொருள், இது வந்து ஆற்றல் இல்லாட்டினா இருண்ட ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பொருள் இவ்வளோ 70% பிரபஞ்சத்தில் இருக்க இந்த டார்க் எனர்ஜி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான பதில் தெரியாது. விடை தெரியாது. விடை தெரியாத கேள்வி தான். இப்படி ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கான விடை நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்த டார்க் எனர்ஜின்றத முதல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயரை சொன்னவர் பேரு மைக்கேல் எஸ் டர்னர். சிகாகோ பல்கலைக்கழகத்துல காஸ்மாலஜிஸ்ட். இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு இயற்பியல் விஞ்ஞானி தான் மைக்கேல் எஸ் டர்னர். 1998ல தான் இந்த வேர்டை சொல்றாரு. டார்க் எனர்ஜி அப்படின்ற அந்த பதத்தை பயன்படுத்துறாரு. இன்னைக்குமே அவர் உயிரோடு இருக்கிறாரு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1998ல நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதை பத்தி என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் பிரபஞ்சத்துடைய வரலாறு. சுமார் 13.8 பில்லியன் இயர்ஸ், சுமார் 1380 கோடி ஆண்டுகள், 1400 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 1400 கோடி வருடங்களுக்கு முன்னதாக முதலாக ஒரு சின்ன பொருள் இன்ஃப்ளேஷன் நடந்தது. இதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறமும் அன்னைக்கும் சரி, அதுக்கு முன்னாடியும் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்குமே அறிவியலுக்கு தெரியல. இது ஒரு புரியாத புதிர் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு முதலாவது நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான் உருவாது. அதுக்கப்புறம் அது எல்லாம் சேர்ந்து ஒரு அணுவா உருவாகுது. கரு உருவாகுது. அதுக்கப்புறமா அணு அணு உருவாகுது. அதுக்கப்புறம் தான் முதலாக வெளிச்சமே உருவாகுது. வெளிச்சங்கள் உருவாகி அதுக்கப்புறமா தான் நட்சத்திரங்கள் உருவாகுது. நட்சத்திரங்கள் உருவாகி இந்த பொருட்கள்லாம் கேலக்ஸி எல்லாமே வரும்போது நம்ம என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி பொருட்கள் இருக்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், நிறை எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஈர்ப்பு விசையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டார்க் எனர்ஜின்னு ஒன்று உருவாயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இப்போ யோசிக்கிறாங்க. இதுக்கு என்ன மூல காரணம்? இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்கான இப்ப தேர்வுகள் என்னன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1913ல வெஸ்டோ ஸ்லிஃபர் அப்படின்ற ஒரு அமெரிக்கக்காரர் என்ன பண்ணாருன்னா, நட்சத்திரங்கள் வேற வேற சைஸ்ல இருக்க நட்சத்திரங்களுடைய அதோடைய ஸ்பெக்ட்ரா எடுக்கிற ஸ்பெக்ட்ரம்னா நிறை மாலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வர்ற வெளிச்சம் என்ன நிறத்துல வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்றதுதான் ஸ்பெக்ட்ரோகிராஃப். இவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய நட்சத்திரம் எடுக்கும்போது அதோடைய ஒளி கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல சின்ன சின்ன நட்சத்திரங்களுடைய அளவுகள் சிறுசாக அதோடைய ஒளி வந்து தள்ளி தள்ளி போகுது. இது பேர் தான் ரெட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க ஒரு லேபரட்டரி, நீங்க ஒரு ஏன்னா எல்லா நட்சத்திரங்களுமே ஹைட்ரஜனால தான் ஆயிருக்கு. ஹைட்ரஜனுடைய அதுல இருந்து வெளிப்படுற ஒளி வந்து ஒரே அளவா தான் இருக்கணும். இப்படிதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கத்துல இருக்க நட்சத்திரத்தை மெஷர் பண்ணும்போது அதே கலர் தான் இருக்கு, அதே கோடு தான் இருக்கு. ஆனா அந்த கோடு என்ன பண்ணிருக்குன்னா வலதுபுறம் தள்ளி இருக்கு. இந்த வலதுபுறம் தள்ளுறது பேர் தான் ரெட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த வலதுபுறம் தள்ளுது. பக்கத்துல இருக்க கேலக்ஸி, விண்மீன்கள், நீங்க கேலக்சியை பார்க்கும்போது அது இன்னமே தள்ளுது. தூரத்துல இருக்க கேலக்ஸி இன்னும் தள்ளுது. அப்படியே தள்ளுது. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கேலக்ஸி தொலைவுல போக போக அதனுடைய வெளியில இருந்து வர்ற அதோடைய ஒளி கற்றைகள் வந்து அதோடைய டிஸ்டன்ஸ் மாறுது, ரெட் ஷிஃப்ட் ஆகுது, ரைட் சைடு போகுது, வலதுபுறம் சாருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னது தான் என்ன அப்படின்னு சொல்லலாம். அப்ப கேலக்சிஸ் நம்மளை விட்டு தள்ளி போகுது. கொஞ்ச நாள் ஆக ஆக ரொம்ப தூரம் தள்ளி போகுது. ஒருவேளை இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா, இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு வேளை விரிவடையலாம். தி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னவர் பார்த்தீங்கன்னா வெஸ்டோ ஸ்லைஃபர். இது 1913ல. அதுக்கப்புறமா வந்து அலெக்சாண்டர் ஃப்ரைட்மேன், நிறைய ரொம்ப பிரபலமானவர். இது ரஷ்ய விஞ்ஞானி. இவர் என்ன பண்றாருன்னா, ஐன்ஸ்டீனுடைய பேப்பரை படிச்சு ஐன்ஸ்டீனோட ஆய்வு கட்டுரையில இருந்து அவர் என்ன சொல்றாரு, ஐன்ஸ்டீனோட அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் மூலமா அவருடைய சமன்பாடுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடையுது. இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து நம்மளுடைய விண்மீன்கள் நம்ம பார்க்குற கேலக்சிஸ் என்ன பண்ணுது, தூரமா தள்ளி போகுது அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன கண்டுபிடிச்சாரோ, அலெக்சாண்டர் ஃப்ரைட்மேன் ரஷ்யக்காரர் என்ன கண்டுபிடிச்சாரோ, ஆனா அதை கண்டுபிடிச்சது என்னன்னே தெரியாம ஜாகஸ் லெமாட்டர், லெமாட்டர் ரொம்ப ப்ராப்ளம் தான். 1927 பெல்ஜியம்ல சேர்ந்த ஒரு பிரீஸ்ட், ஒரு வந்து பாதிரியார், ஒரு சர்ச்ல இருக்க பாதிரியார். இவர் என்ன பண்றாருன்னா, இவரும் ஐன்ஸ்டீனோட ஆய்வு கட்டுரை படிச்சு இவரும் அதே கருத்தை சொல்றாரு.
இவர் வந்து ஃப்ரைட்மேன் என்ன பண்ணாருன்றது இவருக்கு தெரியாது. ஃப்ரீட்மேன் என்ன பண்ணாம தெரியாம இது கண்டுபிடிச்சாரு. பட் இவங்களுடைய ஒட்டுமொத்த முடிவுகள் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் விரிவடையுது. விரிவடைகிறனால இந்த கேலக்ஸி தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முக்கியமான அப்ப இதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் வந்து இப்படிதான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரி, இந்த பிரபஞ்சம் வந்து இப்படி உருவானதுக்கு அப்புறமா அந்த கேலக்சிஸ் நீங்க பார்க்குற ஒவ்வொரு புள்ளியும் கேலக்ஸி. இந்த கேலக்ஸி வந்து ஒன்னோட ஒண்ணு தள்ளி தள்ளி விரிவடைஞ்சு போகுது. டிஸ்டன்ஸ்ல போகுது. டிஸ்டன்ஸ்ல போறதுனால தான் இந்த ரெட் ஷிஃப்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஸோ இதோட முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைறதுல ஐன்ஸ்டீனுக்கு நம்பிக்கை இல்ல. ஐன்ஸ்டீன் என்ன நினைக்கிறேன்னா, பிரபஞ்சம் வந்து காலம் காலமாக நிலையா தான் இருக்கு. ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ். அதுல வந்து நிலையா தான் இருக்கு. அதுல வந்து எந்த விரிவடையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, எட்வின் ஹபிள், உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே பிரபலமானவர் தெரியும். ஹபிள் டெலஸ்கோப் 1929ல இவர் என்ன பண்றாருன்னா, கண்கூடா மெஷர் பண்ணி டேட்டாவ அவர் வந்து அந்த ஸ்டாருடைய ஷேப்ப அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல போகுதுன்றத ஃபோட்டோவோட நிரூபிச்சிட்டாரு. அப்ப ஐன்ஸ்டீனுக்கு வந்து ஒரே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்ம வந்து பிரபஞ்சம் விரிவடையாதுன்னு நினைச்சோம். ஆனா அவர் பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு, எட்வின் ஹபிள் இருந்த டெலஸ்கோப்புக்கு போறாரு. மவுண்ட் வில்சன் சொல்லுவாங்க, கலிபோர்னியா மாகாணத்துக்கு போய் அவரே பார்த்துட்டு இவருடைய தப்பை அவர் மாத்திக்கிறாரு. ஆஹா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ், என்னோட பிரபஞ்சம் வந்து நான் நிலையானது கிடையாது, என் பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருடைய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா விரிவடையுதுன்றது முதல்ல சொல்றாரு. தூரம் போக போக கேலக்சியோட டிஸ்டன்ஸ் தூரம் போக போக அதோடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட என்ன முடிவுகளுக்கு வந்துட்டாங்கன்னா, பிரபஞ்சம் விரிவடையுது. பிரபஞ்சம் விரிவடைகிறதுனால கேலக்சி தள்ளி தள்ளி போகுது. அந்த கேலக்சிஸ், தொலைவில் இருக்கிற கேலக்சிஸ் ரொம்ப வேகமா தள்ளி போகுது. இதுதான் வந்து விஞ்ஞானிகளோட முடிவு. இப்ப இதுல கேள்வி என்ன வந்ததுன்னா, நம்ம நியூட்டனோட கிராவிட்டியா இருக்கட்டும், ஈவன் ஐன்ஸ்டீனோட கிராவிட்டியா இருக்கும், இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எங்கெல்லாம் நிறை இருக்கோ, திணிவு, எங்கெல்லாம் மாஸ் இருக்கோ, மாஸ் இருந்தாலே ஒரு மாதிரியான ஈர்ப்பு விசை இருக்கும். அப்படின்னும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, கேலக்சிஸ் ஒன்னோட ஒண்ணா இழுக்க தான் செய்யணும், அட்ராக்ட் தான் பண்ணணும். ஆனா எதுக்கு விரிவடையுது? அதனால அட்ராக்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கணிச்ச நேரத்துல தான் இவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இந்த விரிவடைகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இன்னுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த டயத்துல என்ன பண்றாங்கன்னா, 1998ல இந்த 3 விஞ்ஞானிகள், ஆடம் ரீஸ், சவுல் அண்ட் பிரையன் ஸ்மித், இவங்க 3 பேருமே ஒரு சூப்பர்னோவா வெடிப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட அழிவு நிலையில இருக்க ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வெடிக்க போகுதுன்றதை அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சூப்பர்னோவா வெடிப்பை இவங்க பாக்குறாங்க. இந்த சூப்பர்னோவா வெடிப்பை இவங்க பார்க்கும்போது, இதுதான் அந்த சூப்பர்னோவா. இந்த சூப்பர்னோவா வெடிப்பை இவங்க பார்க்கும்போது, இவங்க இது என்ன டைப்புன்னு பார்த்துட்டாங்க. இந்த டைப்பு வெடிக்கும் போது எவ்வளவு ஒளி வரும் அப்படின்னு அவங்க கணிச்சிட்டாங்க. இந்த டயத்துல அந்த சூப்பர்னோவா வெடிக்குது. அந்த வெடிப்பை வந்து இவங்க அப்சர்வ் பண்றாங்க டெலஸ்கோப்ல. டெலஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இந்த சூப்பர்னோவா வெடிப்பு, இந்த நட்சத்திர வெடிப்போடைய அந்த வெளியில வர்ற வெளிச்சத்தோடைய அந்த அளவு இன்டென்சிட்டி வந்து இவங்க எதிர்பார்த்ததோட கம்மியா இருக்கு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஒளி, அதுல வர்ற ஒளி இவங்க எதிர்பார்த்ததோட தள்ளி போகுது. அப்படின்னா இவங்களுக்கு என்ன நினைச்சுன்னா, அப்ப நம்ம ஒண்ணு சூப்பர்னோவா ஒரு இடத்துல வெடிக்கும்னு நினைச்சோம். எவ்வளவு தொலைவுல வெடிச்சிருக்கு நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர்னோவா நம்ம எதிர்பார்த்த தொலைவை விட அதிக தொலைவுக்கு போயிடுச்சு. அதனாலதான் தொலைவுக்கு போனதுனாலதான் அதுல இருக்க வெளிச்சத்தினுடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு பண்றாங்க. அப்படின்னும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்ப இந்த கேலக்சிஸ் எல்லாம் உருவான போது ஈர்ப்பு விசையினால சுருங்கணும்னு நினைச்சாங்களோ, ஆனா அந்த ஈர்ப்பு விசையினால சுருங்காம இந்த வெடிப்புனால விரிவடையுது. இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. இதுக்கு பேர் தான் காஸ்மிக் ஆக்சலரேஷன் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால ஆக்சிலரேட் ஆகுது. இவங்க ஸ்லோவாகணும்னு நினைச்சவங்க, ஆனா ஆக்சிலரேட் ஆகுது, வேகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வருது. எது இதை வந்து ஆக்சிலரேட் பண்ணுது? எது இந்த பிரபஞ்சத்தை, இந்த கேலக்சியை ஒன்னோட விட்டா தள்ளி விடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வந்துடுது. அப்ப அவங்க சொன்னதான், இதுக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த தெரியாத ஆற்றல் பேர் தான் டார்க் எனர்ஜின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. மிஸ்டீரியஸ் சம்திங், நம்மளால விளங்கி கொள்ள முடியாத ஒரு புதிரான ஏதோ ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தை விரிவடைய வைக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்சிலரேஷன், ஏதோ குண்டங்க மண்டங்க இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆக்சிலரேட்டட் ரேட்ல போகுது. அப்படின்னும் போது இந்த ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசைக்கு பதிலா இது என்ன பண்ணுது, நெகட்டிவ் ப்ரெஷர், ஒரு வகையான நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம்.
இந்த இந்த ஃபோர்ஸ், இந்த விசை என்ன பண்ணுது, இழுக்காம இந்த விசை வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்கு. இது வந்து இப்ப இந்த ஸ்பேஸ வந்து தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அது விசையான்னு தெரியல, ஆற்றலான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பேர் தான் டார்க் எனர்ஜி. அதுக்கு காரணம் வந்து அந்த நான் சொன்ன அந்த ப்ரொஃபசர் யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ, அந்த மைக்கேல் எஸ்டானர் அவர் சொன்ன வார்த்தை தான் அந்த டார்க் எனர்ஜி. இப்ப டார்க் எனர்ஜி எதனால ஆயிருக்கலாம்? ஸோ உண்மையான கேள்வினா டார்க் எனர்ஜி என்னன்னே தெரியாது. எல்லாமே வந்து கணித பிரகாரம் என்னெல்லாம் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு யூகிக்கிறது தான் விஞ்ஞானிகளோட வேலை. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, 4 வகையான பொருட்களெல்லாம் ஆயிருக்கலாம். 4 வகையான தியரி சொல்றாங்க. 4 வகையான கோட்பாடுகள் நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஒண்ணு என்னன்னா காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட். இது என்னன்றத நான் தெளிவா சொல்றேன். இன்னொன்னு வந்து குயின்டெசன்ஸ், ஒரு புதிரான இது வார்த்தை. மாடிஃபைட் கிராவிட்டி, நம்முடைய புரிதலே ஈர்ப்பு விசையை பத்தி தவறா இருக்கலாம். ஈர்ப்பு விசையை பத்தி தவறா இருக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து இன்ஹோமோஜினியஸா இருக்கலாம். இந்த யூனிவர்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். முதலாவது பாத்தீங்கன்னா, இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட், அதுக்கு பேர் வந்து வேக்யூம் எனர்ஜி. நம்ம பெரும்பாலுமே நம்ம இப்ப வானத்தை நோக்கி பார்த்தோம்னா, தூரத்துல தான் நட்சத்திரங்கள் தெரியும். தூரத்துல தான் பிளானட்ஸ் தெரியும். அப்படின்னும்போது இடையில இருக்க அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெற்றிடமா இருக்கும். வேக்யூம் அப்படின்னு நெனைப்போம். அந்த வெற்றிடம் வந்து வெற்றிடமா அப்படின்னா இல்ல. ஸோ இதுக்கு என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேக்யூம் எனர்ஜிக்கு இந்த டார்க் எனர்ஜின்றது வந்து பிரபஞ்சத்துல காலம் காலமாக இருக்கிற ஒரு எனர்ஜியாக இருக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா, ஐன்ஸ்டீன் முதல்ல என்ன பண்றாருன்னா, இந்த தியரிய எழுதும்போது, அவருடைய சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடையுதுன்னு சொல்லுது. அப்ப அவர் என்ன பண்றாரு, இல்லையே பிரபஞ்சம் விரிவடையக்கூடாதே, அப்ப என்னுடைய தியரியில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்னு ஒண்ணு ஆட் பண்றாரு. ஆட் பண்ணும்போது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் விரிவடையாம, இந்த பிரபஞ்சம் வந்து நிலையா இருக்க மாரி ஸ்டாட்டிக் யுனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டிருது. அப்ப ஐன்ஸ்டைன் ஹாப்பி. அப்பாடா நம்முடைய கணிதத்தை நம்ம சரி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட். ஆனா அதுக்கப்புறமா எட்வின் ஹபிள் கண்டுபிடிச்சு, இல்ல பிரபஞ்சம் வந்து விரிவடையுது, அது உண்மைதான் அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, ஐன்ஸ்டைன் வந்து இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாரு, நீக்கிட்டாரு. நீக்குனதுக்கு அப்புறமா இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடையுது அப்படின்னு சொல்லிட்டு இதாயிருச்சு. அப்ப ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்னா, ஐன்ஸ்டீன் வந்து என்னுடைய மிகப்பெரிய பிக்கஸ்ட் பிளண்டர். நான் பண்ண மிகப்பெரிய தவறு. நான் அந்த ஈக்குவேஷன ஆரம்பத்துல என்ன இருந்திருக்கோ, அப்படியே நான் விட்டிருந்திருக்கணும். அத விடாம நான் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்ன்னு ஒண்ணு உள்ள நுழைச்சேன். உள்ள நுழைஞ்சதுனால அந்த பிரபஞ்சம் வந்து நிலையான பிரபஞ்சம்னு காட்ட ஆரம்பிச்சுருச்சு. திருப்பியும் இதுவும் தப்பாயி, நான் திருப்பியும் இத நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்றாரு. இப்ப இந்த நீக்குனதுக்கு அப்புறமா இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் உடைய என்ன வேல்யூவோ, அதுதான் இந்த டார்க் எனர்ஜியோட வேல்யூவா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு கிளியரா இல்ல. அப்ப நீங்க வந்து நீக்க தேவையில்ல. இத நீங்க வச்சுட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, டார்க் எனர்ஜிய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கோட்பாடு என்னன்னா, இந்த வேக்யூம் எனர்ஜில நம்ம பிரபஞ்சம் வந்து எப்பொழுதுமே எம்ப்டி காலியா இருக்கு. அங்க எதுவுமே இல்லன்னு நெனைக்கிறோம். ஆனா அதுக்குள்ள வந்து வெர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க சமீபத்திய அறிவியல் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுது. அப்ப குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து எம்ப்டியே கிடையாது. நம்ம பார்க்குற அந்த வெற்றிடம், இந்த அண்ட வெளின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்பேஸ் வந்து எம்ப்டி கிடையாது. ஸ்பேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆன்டி பார்ட்டிகல்ஸ். இதுல வந்து பார்ட்டிகல்ஸும், ஆன்டி பார்ட்டிகல்ஸும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த பார்ட்டிகல்ஸும், ஆன்டி பார்ட்டிகல்ஸும் ஏன் நம்ம பார்க்க முடியல? இது 2ம் ஒண்ணோட ஒண்ணா சேர்ந்து ஒரு வகையான கேன்சல் ஆயிருது. அது வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. இம்மீடியட்டா நம்மளால பார்க்கவே முடியாது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 2யும் சேர வைக்கிற ஒரு ஆற்றல் இருக்கும்ல, அது கூட அந்த வேக்யூம் எனர்ஜியா இருக்கலாம். அந்த வெற்றிடத்தின் ஆற்றலா இருக்கலாம். இந்த இந்த பிரப இந்த இந்த மாரி பார்ட்டிகிள் வெடிக்கும்போது, இந்த பார்ட்டிகிள் வந்து ஒண்ணு சேர்ந்து அது வெடிச்சு இல்லாம போகுதுல, அப்போ ஒரு வகையான அந்த விலக்கு விசை இருக்கும்ல, 2யும் விலக்கி விடுறது. அது விலக்கு விசை என்ன இருக்கலாம்? ஒரு வேளை டார்க் எனர்ஜியா இருக்கலாம். அதுதான் ஒரு வேளை இந்த பிரபஞ்சத்த ஆக்ஸலரேட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப வேகமா உந்தி தள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கேள்வி என்னதுன்னா, எவ்வளவு வேக்யூம் எனர்ஜி இருக்கும் பிரபஞ்சத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தியரில கால்குலேட் பண்றாங்க. தியரில கால்குலேட் பண்ணும்போது, இவங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஆனா, பிரபஞ்சத்துல எவ்வளவு இருக்கும்? இன்னைக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வெடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால்குலேட் பண்ணும்போது, அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொஞ்சம் இவங்களா பார்க்கும்போது. அப்ப இவங்க என்னன்னா, இவங்க சொல்ற தியரிக்கும், எக்ஸ்பெரிமெண்டலுக்கும் 10 பவர் 120 டிஃபரன்ஸ் வருதுங்க. இதுதான் வந்து இருக்கறதுலயே பிசிக்ஸ்ல உச்சகட்ட மிஸ்டேக்ன்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு தூரம் ஒரு தியரிக்கும், ஒரு மெ கணிதத்துக்குமான ஒரு செயல்முறை வேலைக்கும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் பிசிக்ஸ்ல வந்ததே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தியரில 10ன்னு சொல்றாங்க. ஒருவேள நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல 100ஆ கூட இருக்கலாம். 10 மடங்கு தவறு இருக்கலாம். ஏன் 100 மடங்கு கூட தவறு இருக்கலாம். ஆனா இது எத்தன மடங்கு தவறுனா, 1க்கு அப்புறமா ஒரு 120 ஜீரோ போட்டுக்கோங்க. அவ்வளவு மடங்கு தவறு. அப்படின்னும்போது இந்த டிஸ்கிரிபன்சி என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்குமே விடை தெரியல. அப்புறம் இன்னொன்னு நான் சொன்ன மாரி 2வது என்னன்னா குவான்டிசென்ஸ். இந்த குவான்டிசென்ஸ்ன்ற வேர்ட் யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வந்து ஆரம்ப காலங்கள்ல இந்த பிரபஞ்சம் வந்து 4 பொருட்களால தான் ஆயிருக்கு. ஒன்று வந்து நிலம், நீர், காற்று, இன்னொன்று அ அ ஃபயர்.
ஃபயர்னா நெருப்பு. நெருப்பு, நீர், நிலம், காற்று அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்பதான் இவரு என்ன சொல்றாரு, 5வது எலமெண்ட் இருக்கு, தனிமம் இருக்கு. அந்த எலமெண்ட் பேரு தான் குவான்டா எசென்சியா. அந்த இது என்ன பண்ணுதுன்னா, இந்த வெற்றிடத்துல இருந்து இந்த நம்ம பார்க்குற எல்லா பொருட்களும் தனித்தனியா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைய தான் என்ன பண்ணும்னா டார்க் எனர்ஜிக்கு சொல்றாங்க. அப்ப இந்த குவான்டிசென்ஸ் அப்படின்றது டார்க் எனர்ஜில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வகையான ஃப்ளூயிட், ஒரு வகையான திரவ பொருள் மாரி, இல்லன்னா ஒரு புலம் மாரி, ஒரு மின்புலம், காந்த புலம் மாரி இந்த பிரபஞ்சத்துல நிரம்பி இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த புலம் இல்லாட்டினா இந்த பொருள் எப்பொழுதுமே ஈர்க்கு விசையா இருக்கும். ஆனா, இந்த குறிப்பிட்ட புலமோ, இந்த குறிப்பிட்ட திரவமோ, இந்த நார்மல் மேட்டர தள்ளி நார்மல் மேட்டருக்கு எகெயின்ஸ்டா எதிராக வேலை செய்து, அது வந்து எல்லா பொருளையும் தள்ளி விடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அந்த இது. இது என்ன சொல்றாங்கன்னா, அதே மாரி ஒரு வேள டார்க் எனர்ஜியும், டார்க் மேட்டரும் சேர்ந்ததா கூட இருக்கலாம். அப்ப நம்ம தனித்தனியா டார்க் மேட்டரும் இன்னைக்கு இருக்க அறிவியல் பிரகாரம் டார்க் மேட்டர் வேற, டார்க் எனர்ஜி வேற. ஆனா, இந்த 5வது எலமெண்ட்ன்னு சொல்லிட்டு இந்த குவான்டிசன்ஸ் இந்த ஃபீல்ட் என்ன பண்ணலாம், ஒருவேளை அந்த டார்க் மேட்டரையும், டார்க் எனர்ஜியும் ஒண்ணா கூட சேர்த்துக்கலாம்னு சொல்றாங்க. 3வது ஹைப்போதீசிஸ் 3வது அனுமானம் என்னன்னா, ஸ்பேஸ் ரிங்கிள்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகும்போது ஏதோ ஒரு தவறு நம்ம பார்க்குற இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல இந்த அண்டவெளியில ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்திருக்கலாம். ஒரு சின்ன கோளாறு இருந்திருக்கலாம். அந்த கோளாறுனால இந்த ஒரு வகையான நம்மள மாற்றங்கள் தெரியலாம். அந்த கோளாறுனால தான் இந்த பிரபஞ்சங்கள்லாம் தள்ளி தள்ளி போகலாம். ஒருவேளை அது என்னன்றது நமக்கு தெரியல. இது ஆரம்பத்திலேயே ஒருவேளை ஏர்லி யூனிவர்ஸ் ஆரம்பத்திலேயே இந்த பிரபஞ்சத்துல இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால இது தள்ளி விடுது அப்படின்றத கூட அவங்க சொல்றாங்க. இதுக்குமான ஒரு வகையான ப்ரூஃப் கிடையாது. இதுக்கும் வந்து எந்தவித அ அ ஆதாரமும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஹைப்போதீசிஸ் தான். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, நீங்க முதல்ல இந்த ஆக்ஸலரேஷன உங்களுடைய தியரில காட்டாம இருந்த அந்த தியரியே தப்பா இருக்கலாம். இந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, இதனுடைய கோட்பாடு பிரகாரம் நீங்க பிரபஞ்சத்துல நீங்க எப்பல்லாம் பொருட்கள் இருக்கோ, அப்பல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஈர்க்க தான் செய்யணும். இத வந்து தள்ளி விடக்கூடாது. அதுதான் இந்த கோட்பாடு சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கோட்பாடே தப்பா இருந்ததுன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கோட்பாடே நீங்க மாத்துங்க. அப்ப நீங்க டார்க் எனர்ஜின்றது ஒருவேளை இல்லாமயே இருக்கலாம். அத வந்து சம்திங் நாட் சம்திங் பிசிக்கல். அப்படி ஒண்ணு இல்லாமயே இருக்கலாம். பிரச்சனை என்ன இருக்கும்னா, உங்களுடைய கோட்பாட்டுல பிரச்சனை இருக்கலாம். அப்படின்னா, உங்க கோட்பாட நீங்க மாத்துனீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஏன் இவ்வளவு வேகமா விரிவடைந்தத வித்தவுட் த நீட் ஃபார் டார்க் எனர்ஜி நீங்க இந்த டார்க் எனர்ஜின்ற ஒரு பொருளே தேவையே இல்லாமயே நீங்க உங்களோட பிரபஞ்சத்துல விளக்கலாம். நீங்க பிரபஞ்சத்தை இப்ப வரைக்கும் உங்களால விளக்க முடியாத காரணம் என்னன்னா, உங்களுடைய தியரி தப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய மாடிஃபை பண்ண சொல்றாங்க. இத மாத்துனீங்கன்னா, நம்ம டார்க் எனர்ஜி தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் விஞ்ஞானிகள் விடுவாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சைடு நீங்க கணிதத்துல என்ன சொல்லலாம் செய்யுங்க. அதே நேரத்துல நாங்க என்ன பண்றதோ நாங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, டார்க் எனர்ஜி சர்வேன்னு சொல்றாங்க. இது வந்து 2013லேருந்து 2019 வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களையே எடுத்து நீங்க வந்து சர்வே பண்ணி நாங்க ஒரு டேட்டா குடுப்போம். நீங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு கேலக்ஸிஸ் இது பண்ணீங்கன்னா, 300 மில்லியன் கேலக்ஸி 300 மில்லியன்னா 30 கோடி. 30 கோடி கேலக்ஸி கிட்டத்தட்ட 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கிறத ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இன்னமே அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒண்ணும் பெரிய விடிவு காலம் இல்ல. அதப்போக அவங்க தே ஆர் சென்டிங் எ டெலஸ்கோப் 2023ல யூக்ளிட் டெலஸ்கோப்ன்னு சொல்லிட்டு நாசா அனுப்பிச்சாங்க. நாசா அனுப்பிச்சுட்டு அதுவும் வந்து எல்லா கேலக்ஸியும் பிக்சர்ல எடுத்து, அதுல வர்ற டேட்டா வச்சு இந்த டார்க் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கா பிரபஞ்சத்துல, அத அனலைஸ் பண்ணன்னு பார்க்குறாங்க. 2027ல இன்னும் நான் அடுத்த வருஷம் இந்த நான்சி கிரேஸ் ரோமன் டெலஸ்கோப் இதுவுமே அனுப்பி, இதுவுமே வந்து நீங்க இந்த நம்மளுடைய நம்முடைய வானத்த 3 டைமென்ஷன்ல டார்க் எனர்ஜிய அவங்க மேப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. 2027 அடுத்த வருடம். இதிலிருந்து எதுவும் டேட்டா கிடைச்சா அத வச்சு கண்டுபிடிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த டேட்டா எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒருவேளை தியரிலாம் மாத்துனாங்கன்னா, இந்த புதிருக்கான விடை நம்ம பிரபஞ்சத்துல நம்ம விளங்கிக் கொள்ள முடியாத 70% இருக்க பொருள நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் இப்ப சயின்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கு. என்னடா நம்ம என்னென்னமோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். பிரபஞ்சத்துல இவ்வளோ அதிகமா இருக்க ஒரு பொருள நம்மளால ஒரு ஆற்றல நம்மளால விளங்கிக் கொள்ள முடியலைன்னு சொல்றாங்க. பட் இந்த முயற்சிகள தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த முயற்சிகள் வெற்றிகரமாச்சுன்னா, இந்த கிரேட்டஸ்ட் பசில் அறிவியலின் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிரா இருக்கிற இந்த டார்க் எனர்ஜிய ஒரு வேளை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனா சயின்ஸ் வில் கன்டின்யூ. அறிவியல் வந்து எப்பொழுதுமே போராடும். ஒரு வேளை அறிவியல் வெல்லும். நன்றி.